எப்ப இயேசு கிறிஸ்து மரித்தாரோ, அவர் மரணத்தை எப்ப நம்ம விசுவாசிச்சோமோ, எனக்காக மரித்தார், எனக்காக எழுந்தார்னு விசுவாசிச்சு அறிக்கை செஞ்சோமோ, அந்த இமைப்பொழுது நாம் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. வேற வார்த்தையில சொல்ல போனா, என் ஆவி கிறிஸ்துவின் சாயலை அடைந்திருக்கிறது. இப்ப கவனிங்க. ஆனா மனசுல இப்படி இருக்கே, வாழ்க்கையில இன்னும் தோல்வி அடைகிற மாதிரி இருக்கே, இன்னும் போராட்டங்கள் இருக்கிற மாதிரி இருக்கே, இன்னும் பழைய சுபாவங்கள் இருக்கிற மாதிரி இருக்கே. இப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த வேதம் என்கிற கண்ணாடியை பார்த்து, இந்த வசனங்கள் தான் அந்த கண்ணாடி. இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அப்பா உன் ஆவி, உன் மறுபடியும் பிறந்த ஆவி கிறிஸ்துவின் சாயலா இருக்கு, அது பரிசுத்தமா இருக்கு, அது குற்றமற்றதா இருக்கு. நீ எப்படி இருக்கிற? பரிசுத்தனா இருக்கிற, நீ குற்றமற்றவனா இருக்கிற, நீ தேவனால் கண்டிக்கப்படாத அளவுக்கு உன்னுடைய அந்த புதிய சாயல் கிறிஸ்துவின் சாயலா இருக்கிறது. இப்படின்று சொல்றத நம்ம தியானிக்க தியானிக்க, எல்லாரும் சொல்லுங்க, தியானிக்க தியானிக்க. இன்னொரு தடவை சொல்லுங்க. அதனாலதான் இதை பத்தியே பார்த்துட்டு இருக்கிறோம், இதை பத்தியே பேசிட்டு இருக்கிறேன், இதை பத்தியே தான் பார்க்க போறோம், இதை பத்தியே தான் பேச போறோம். தியானிக்கும் பொழுது, அது மாத்திரமல்ல, வாயை திறந்து இதை அறிக்கை செய்யும் பொழுது என்ன நடக்குதுன்னா, உங்கள் மறுபடியும் பிறந்த ஆவிக்குள்ளே தேவன் தன்னுடைய ஆற்றலை வைத்திருக்கிறார், தன்னுடைய வல்லமையை வைத்திருக்கிறார். நல்லா கவனிங்க. அது பரிசுத்தமாய் மாத்திரம் இல்லை, உங்களை பரிசுத்தமாய் வாழ வைக்கக்கூடிய வல்லமையும் அந்த ஆவிக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறார். இப்ப நீங்க தியானிக்கும் பொழுது, இதை அறிக்கை செய்யும் பொழுது, நீங்க பரிசுத்தமா வாழக்கூடிய அந்த வல்லமை அந்த ஆவியிலே இருந்து அது அப்படியே அனலாக்கப்பட்டு உங்களை நிரப்புகிறது, உங்க சிந்தையை நிரப்புகிறது. அப்ப அந்த இச்சைகள் அந்த சிந்தையை விட்டு விலகி ஓடும், அந்த கவலைகள் சிந்தையை விட்டு விலகி ஓடும். அப்ப என்ன நடக்கும்னா, கஷ்டப்பட்டு நான் பரிசுத்தமா வாழணும் அப்படின்ற நிலையிலிருந்து நம்முடைய முயற்சி இல்லாமல் தேவனுடைய ஆவியின் வல்லமையினாலே அசாதாரணமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே, ஒரு பரிசுத்தத்துக்குள்ள நம்ம வாழ தொடங்குவோம்.